பல நேரங்களில் நாம் மறந்து போகிறோம் கர்த்தருடைய வார்த்தையை. அதனால இன்னைக்கு நாம் பேச போகிறது, இயேசு நமக்கு ஒப்பானார், நம்மை அவருக்கு ஒப்பானவர்களாய் மாற்றுவதற்கு. Jesus became like us so that we become like him. நமக்கு அவர் ஒப்பானார். எப்படியெல்லாம் ஒப்பானார் என்று நாம் பார்க்க போகிறோம். So that we will become like him. That is the whole aim of Jesus coming to the world. இயேசு கிறிஸ்து வந்தார், கிறிஸ்மஸ் கொண்டாடினோம், அதுக்காக அவர் வரல. He came to the world with a greater purpose. The Father had. It was the Father who designed everything, so that one day we will be like Jesus, so that we will be eligible to go into the kingdom of God. Sister பாடும்போது சொன்னாங்க, என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்படுவதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய வார்த்தைகளை தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால் மட்டும் போதாது. ஜேம்ஸ் சொல்கிறார், let us not be the hearer of the word of God, but the doers of the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் செய்கிறவர்களா இருக்கணும். குக்கியை முன்னால வச்சுக்கிட்டு நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னா you will be satisfied. அப்போ உலக பொருட்களை நீங்க அனுபவிக்க அறிந்திருக்கீங்க, வேத வசனத்தை ஏன் அனுபவிக்க அறியல? That's the question. Okay? இயேசு நமக்கு ஒப்பானார். Jesus had to be made like his brother. அவர் நம்முடைய மூத்த சகோதரனா இருக்கிறார். He is the firstborn என்று வேதம் சொல்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த உலகத்திலே நம்மை போல வந்தார் என்று எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17-18 வாசிக்கிறோம். அவர் பிரதான ஆசாரியராய் வந்தார். அவர் எப்படி வந்தார் என்றால் அதை வாசித்து பாருங்கள். அன்றியும் அவர் ஜனத்தின், எபிரேயர் 2:17-18. அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியர்களுக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்புவிக்க வேண்டும். எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாயிருக்க வேண்டியதாக இருந்தது. It was a compulsion. Unless he made himself like us, நம்மை போல அவர் ஒருவராக மாற்றப்படாதிருந்தால் அவர் நமக்காக ஒன்றையும் செய்திருக்க முடியாது. அதனால தேவன் இதை சித்தம் கொண்டு என்ன சொல்லுகிறார்? அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும், in all ways, in all possibilities, he did not leave even one way a man takes. நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் நமக்கு ஒப்பானார். He identified himself like one of us. இந்த உலகத்தில் அவர் இறங்கி வரணும்னா அவர் தேவாதி தேவன். அவர் எல்லாவற்றையும் துறந்து he emptied himself. அவர் எல்லாவற்றையும் பரலோகத்தில் விட்டுட்டு நம்ம போல, ஆனா நம்ம கூட ஒரு மாட்டுக்கொட்டையில பறக்கல. அவர் அதை விட தாழ்வா எல்லாரையும் சந்திப்பதற்காக. ஒருவேளை அவர் ஒரு பேலஸ்ல பிறந்திருந்தாருன்னா எல்லாரையும் அவர் சந்திக்க முடியாது, நம்ம எல்லாரும் போயிருக்க முடியாது. ஆனா எல்லாரும் போவதற்கு ஓபன் பிளேஸ், a manger. அப்படி தன்னைத்தானே நமக்கு ஒப்பாக்கினார் அப்படின்னு பார்க்கிறோம். ஆதலால் அவர் தானே சோதிக்கப்பட்டு 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். அதனால டெம்ப்டேஷனை பற்றி நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு. சோதனை வரும்பொழுது சோதனையில விழுந்துகிட்டு பிசாச குற்றம் சொல்லாதுங்க. அது விசுவாசிகள் மத்தியில ரொம்ப சாதாரணம். பிசாசுன்னு ஒரு எக்ஸ்கியூஸ். பிசாசு உங்களுடைய உதவி இல்லாம he cannot enter into your life. You know that secret? If you are a child of God, unless you open a door, he cannot enter. வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் வாசல்ல தான் படுத்திருக்கிறான். உள்ள இருந்து எப்போ இன்விடேஷன் வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான்.
அவனுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுத்தாதான் அவன் உள்ள வருவான். அதனால அவர் தாமே சோதிக்கப்பட்டு he went through all the temptation. Jesus faced the devil. Yes. முதலாவது அவர் ஊழியத்தில் இறங்குறதுக்கு முன்னால சாத்தானை தான் சந்திச்சார். நம்மளை போல அவர் சோதிக்கப்பட்டார். எல்லா சோதனையிலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு பிசாசை அவர் தோற்கடித்தார். வேற என்ன சொல்லுகிறதுனா, இன்னொரு தகுந்த சமயம் வரும் வரை சாத்தான் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால he is the mighty God. அவரை தேவனாய் கொண்ட ஜனங்கள் விழுந்து விழுந்து எழும்ப வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை உண்மையாகவே நாம் பற்றி கொண்டால் he is sufficient for us. எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா அவர் நம்மை போல ஒருவர் ஆனார். நம்ம போல எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதனால அவர் ஜெயித்த காரியங்கள்ல நமக்கு ஜெயிப்பதற்கு அவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். But we need to be honest, following the word of God. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அதாவது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை முத்தம் கொடுப்பாங்க. பைபிளை தான் முத்தம் கொடுப்பாங்களே இல்லையா, அதுல வார்த்தைகள் உள்ள போறதில்லை. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுடைய குரானை நல்ல துணியெல்லாம் போட்டு எல்லாம் சுத்தி வைப்பாங்க. ஆனா நம்ம வந்து பைபிளை அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் திஸ் பைபிள் இஸ் a piece of paper. இதுல எது இம்பார்ட்டன்டா அதுல இருக்க வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல போகலைன்னா இதை எவ்வளவுதான் நீங்க பத்திரமா பாதுகாத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது பிசாசுனுடைய தந்திரம். முத்தம் கொடுத்துக்கிட்டு அதை நல்ல ஒரு டேபிள்ல வச்சு அதை அலங்கரிக்கிறது. God has called us to decorate our inner being. அதனால இந்த காலையில அவர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறின போது இயேசு இந்த உலகத்திலே தம்மை தாமே நமக்கு ஒப்பானவராய் கொண்டு வந்தார். கலாத்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 5-6 வாசிங்க. Galatians chapter 4 verse 5 and 6. காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலுக்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். You should know that. எதனால காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் இருந்தார். அவர் he was not about the commandments of God. அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். He fulfilled everything in his flesh. நம்மை போல இருந்து அதை நிறைவேற்றுவதற்காக வந்ததுனால நமக்கு இப்போ வந்து புத்திர சுயாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார். உரிமை. நம்ம வந்து இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாருன்னா தேவனை கண்டு நாம் உலகம் பயப்படுகிறது போல கடவுளே கடவுளே ஆண்டவரே ஆண்டவரே என்று பயப்பட வேண்டியதில்லை. அப்பா பிதாவே என்று அவரிடம் துணிகரமாக நாம் செல்லக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு காரணம் இயேசு நமக்கு ஒப்பானார். நம்ம போல அவர் மாறி நம்ம அவரை போல தகுதி உள்ளவராய் மாற்றுவதற்கு. அதை மறந்துடக்கூடாது. நம்ம இயேசுவின் பிள்ளை மட்டும் இல்ல, இயேசுவின் சகோதரர்கள். இயேசு நமக்கு மூத்த சகோதரர். அவர் வழியில நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது ஒரு சின்ன ஒரு கதை இல்லை, ஒரு ஸ்டோரி that we remember and forget after that. இது வந்து in reality we are going to see day by day the world situation is changing. உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பைபிள்ல சொன்ன ப்ராபசி படி ஃபுல்ஃபில் ஆயிட்டே இருக்குது. இயேசுவின் வருகை சமீபித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வருகையில நம்ம அவரோடு எடுக்கப்படணும்னா அவருக்கு ஒப்பானவரா நம்ம இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவரு நமக்கு ஒப்பா ஆகிட்டார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கையும் வார்த்தைகள் மூலமாக அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. We are not the ordinary people of this world. நம்மள இருக்க விசேஷம் இயேசு கொடுத்த விசேஷம். It is not our own doing. நம்முடைய ஒர்க்கம் இல்லை. ஆவியானவர் வந்து நம்ம நிரப்பும் பொழுது அதான் சொல்லுகிறார், தமது குமாரனுடைய ஆவியை உங்களுடைய இருதயங்களிலே அனுப்பினார். அது அனுப்பி இருக்கிறதுனாலதான் there is a
creation which is taking place in our life. All things have passed away. விசேஷமா நீங்க முஸ்லிம் தேசங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அங்க இருக்க சாட்சிகள் எல்லாம் நம்மள போல கிடையாது. இந்த மாதிரி சுகமா வாழ்ந்துகிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சாட்சி கொடுக்க வர்றதில்லை. அவங்க இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எப்போ உயிர் போகும் தெரியாது. They are surrounded by enemies. அவங்க வேதத்தை எடுத்து நிக்கிறாங்கன்னா அவங்க தலை மேல கத்தி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிந்து தேவனுடைய வார்த்தையை தைரியமா பேசுகிறவர்களா இருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியை பற்றி தான் நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது அது வல்லமை உள்ளது. நேற்றைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல அதுதான் நான் I was trying to emphasize. நம்ம வந்து ஒரு ஜீவன் இல்லாத தேவனை ஆராதிக்க வரல. தேவன் ஜீவன் உள்ளவர். அவர்கிட்ட வரும் பொழுது அவர் வல்லமையான கிரியைகளை செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம வந்தோம்னா we'll see the work of God in our life. பிலிப்பியர் 2:8 வாசித்தீங்கன்னா அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் தன்னை அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் மாற்றினார். வாசிங்க பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதவராகி தன்னை தானே மாற்றினார். ஒரு முறை கூட அவர் வந்து கீழ்ப்படியாதவராய் இல்லை. யாருக்கு கீழ்ப்படிந்தால்? பிதாவாகிய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து மரண பரியந்தம். மரணத்துல கூட அவருக்கு வேதனை வந்த உடனே நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல 2 நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு பிதாவின் இடத்துல அழுதார். பிதாவே, இந்த பாத்திரம் நீங்க முடியுமானால் இது நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு நம்மள போல வேதனையை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் தான் வந்தார். வேதனை வந்த உடனே அவர் தேவனை மனிதர்களாரா? இல்ல. வேதனை வந்த உடனே தேவனை விட்டு கொஞ்சம் தள்ளி போனாரா? வேதனை வந்த உடனே முறுமுறுத்தாரா? வேதனை வந்த உடனே வேண்டாத வார்த்தைகளை பேசினாரா? வேதனை வந்த உடனே எதிரியை நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுப்பி நின்றாரா? இல்ல. அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு மதன் பிரதர், குமார் பிரதர் யாரோ ஒரு வசனம் வாசித்தாங்க. அவரிடம் என்ன இருக்குது? தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அதிகாரம் இருந்த பிறகும் he did not use any of the authority. ஒருவேளை நம்மள வல்லமை இல்லாம இருக்கலாம். நம்ம எதிர்த்து நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு வல்லமை இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவோட எல்லா வல்லமையும் இருந்தது. மனுஷரா வந்தாலும் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பூரணமா இருந்ததுனால அவரை வழி நடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை எப்படி நடத்தினாரோ அதே போல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஒருவன் என்னை விசுவாசித்தால் நான் செய்தவைகளை விட இன்னும் பலத்த காரியங்களை செய்வான்னு சொல்லி இருக்கிறார். அதனால இந்த நாள்ல நம்ம தெரிஞ்சு கொள்றோம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்பானவராய் வந்தார். எதுக்குன்னா அவருக்கு ஒப்பானவராய் நாம மாறணும். So the transition period is now. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவரை போல நம்ம மாற்றப்படணும். அவரை விட எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நான் அவரை நேசிப்பேன். ஹல்லேலூயா. அவரை அப்படி நேசித்தோம்னா அந்த நேசத்துக்கு இடையில புருஷன் வருவாரா? மனைவி வர முடியுமா? பிள்ளைகள் வர முடியுமா? He is the first one. அவர் வரும் பொழுது இவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறாங்க. See, he is not going to leave our wife or husband or children. When he comes in between, he holds them. That is the secret we don't know. The people who does not have God, they don't understand. அவங்க சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரை எல்லாம் சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுருவாங்க. No, when you take God, he will hold the family. That is the secret. So you give the first place to your God. வாசிங்க 1 தீமோத்தேயு 2:5-6 வசனம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனம். இது ஒரு very important thing. There is no other mediator other than Jesus Christ. மதர் மேரியும் இல்ல, பீட்டரும் இல்ல, பாலும் இல்ல, யாரும் மீடியேட்டர் கிடையாது. வாசிங்க 1 தீமோத்தேயு 2:5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அங்க ஒருவரே சொல்லியிருக்கா அல்லது
சிலர் இருப்பாங்கன்னு சொல்லி இருக்குதார். ஒரே அங்க வேற யாரும் என்டர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் நமக்கு ஒப்பானவர் ஆனதுக்கு காரணம் நாம அவருக்கு ஒப்பானவராகி தேவனுடைய அந்த கண்கள் காணாதது, வாய்கள் பேசாதது, கண்கள் காணாதது, காதுகள் கேட்காத அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன? தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. 6வது வசனம் வாசிங்க. எல்லாரையும் மீட்கும்பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசுன்னா சொல்லியிருக்கு. கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துனா யாரு? உங்க ரட்சகர், மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. So it is a combination of the divinity and the humanity. See, அதுல வந்து இயேசுவே சொல்லிட்டு போயிருக்கலாம். என்ன சொல்லிருக்கலாம்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசுன்னு சொல்லல, மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. இஸ் a Christ. இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இன்னைக்கும் the testimony is not because of man's doing. Testimony is not because of pastor. Testimony is not doing because of any one of us. It is all because இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவாகிய இயேசு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வந்து நமக்காக செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களிலும் உள்ள டெஸ்டிமனியை கேட்கணும். ரட்சிக்கப்பட முடியாத ஜனங்கள், காட்டுல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க. எப்படி? மனுஷனால முடியுமா? வசனத்தையே கேட்காத ஜனங்கள், சிறு பிள்ளையிலிருந்து சம்பந்தமே கிடையாது கிறிஸ்டியானிட்டிக்கு அவங்களுக்கு. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரரை சந்திக்கிறார். நான் ஒரு நரிக்குறவ பெண்ணை பற்றி சொன்னேன். நரிக்குறவ பெண்கள் அவங்க வந்து காட்டுல அல்லது எங்கேயாவது ஒரு அவுட்ஸ்கர்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. ஆனா தேவன் ஒரு ஊழியக்காரரோடு பேசி அந்த பிள்ளை 15வது வயசுல அப்பா அம்மா இறந்து போச்சது, சூசைட் பண்றதுக்காக யோசித்து கொண்டு, அது வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க அப்பா அம்மா சின்னதுல இருந்து பலி கொடுத்தாங்க. அப்போ இந்த பிள்ளை பயப்படுமா, பலி அவங்க வெட்டி ஆடு மாடை வெட்டி பலி கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைக்கு பயம். அப்போ அப்பா கிட்ட போய் கேட்குமா, இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட நம்ம செய்யணுமா? அப்ப சொல்லுவாரா, இப்படி செய்தாதான் அவருடைய கோபம் நமக்கு மேல வராது. அப்போ அப்பா அம்மா சின்ன வயசுல இருந்த உடனே இதுக்கு கேள்வி வந்திருக்குது. எங்க அப்பா சொன்னாரு இதுகளுக்கு பலி கொடுத்தா நம்மளை பாதுகாக்கும் சொல்லிட்டு அப்பா அம்மா எடுத்துட்டாங்களே, அப்ப இது என்ன கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த கடவுளை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சூசைட் பண்றதுக்காக அது ஒரு மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது கடைசியா அதுக்கு இருதயத்துல ஒரு எண்ணம் வந்துதான், இதை தவிர ஏதாவது ஒரு கடவுள் இருந்துன்னா என்ன காப்பாற்று. ஏன்னா அதுக்கு உயிரை விடுறதுக்கு பயம். அதனால கடைசியா கேட்டிருக்குது, ஏதாவது ஒரு ஜீவனுள்ள தேவன் இருந்தாருன்னா என்ன இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீர் வந்து எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிவோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஆண்டவர் என்ன போன்னு சொல்லுகிறார், நான் இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போறேன், you have to tell what I am telling. அங்க போயாச்சுன்னா he is meeting this girl. அந்த கேர்ள்கிட்ட போனா இவருக்கு பாஷையும் அதுக்கு பாஷையும் சம்பந்தம் கிடையாது. நரிக்குறவுக்கு பேசுற பாஷை இவருக்கு தெரியாது, இவர் பேசுற பாஷை அதுக்கு தெரியாது. ஆனா இவர் பேச ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைக்கு விளங்கி இருக்குது, அது பேசுனது இவருக்கு விளங்கி இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் இருந்து ஆலோசிக்கும் போது ரெண்டு பேர் பேசுற பாஷையும் ரெண்டு பேருக்கும் தெரியாத பாஷை. அப்ப தேவன் அற்புதங்களை செய்கிறவர். அதைத்தான் சொல்ல வரேன். ஒருவேளை நீங்க உங்க மூளையை உபயோகிக்கலாம், என்னால முடியாது அப்படின்னு. தேவன் உங்களை அழைச்சிருந்தாருன்னா நீங்க போங்க. He will give the word which he makes the people to understand. இது உங்களுடைய சாமர்த்தியத்துல கிடையாது, எனக்கு டேலண்ட் இருக்கு. It's not the talent. It is the living God who has a purpose, saving souls. ஆத்மாக்களை ரட்சிப்பது அவருடைய இருதய துடிப்பு. அதனால சொன்னாரு, அற்பு மிகுதி
அறுவடைக்கு ஆட்களுக்காக அறுவடையின் லார்ட் கிட்ட, the Lord of the harvest you pray. இன்னைக்கும் அதே பிரேயர் தான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் வர்றதுக்கு சமயம் ஆயிட்டு இருக்குது. இன்னும் ரட்சிக்கப்படாத அவர் குறித்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். 1 யோவான் 4:2-3 வாசிங்க. இது ஒரு முக்கியமான வசனங்கள் நான் சொல்றது. அந்தி கிறிஸ்துவின் ஆவியை எப்படி நீங்க கண்டுகொள்ளலாம்? அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நீங்கள் எப்போ கண்டுகொள்ளலாம்? இந்த நாட்கள்ல வெளியரங்கமா இந்த வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவங்க இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்கிற நாட்கள் இந்த நாட்கள். வாசிங்க 1 யோவான் 4:2-3. தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார். ஒருவேளை மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்ததை அறிக்கை பண்ணுகிற இந்த ஆவியும் கிறிஸ்துவினால் உண்டானது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் அப்போ நீங்க பிரசங்கங்களையும் வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது அவங்க என்ன பேசுறாங்கன்றத தெளிவாக கேட்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ பெரிய ஒரு பிரசங்கின்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு டீச்சர், நல்ல அறிவாளின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ அவர் கிறிஸ்து என்று சொல்லலைன்னா அதான் அந்தி கிறிஸ்து. இந்த நாட்கள்ல அநேக சபைகள் இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலித்துக் கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியணும், 56% churches are denying Jesus as Christ. அவரை டீச்சரா வச்சிருக்காங்க, அவரை உபதேசியா வச்சிருக்கிறாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாங்க. ஆனா they have not accepted him as a son of God who came in the flesh to become a Jesus Christ. Hallelujah. இது முழுமையா இருந்தாதான் இது தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லது உங்களை ஏமாற்றுகிற அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து, the main antichrist is going to come in the last days. பட் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியே அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. So there are so many antichrist spirits which are working through the deceiving group. கிறிஸ்துவை விட்டு நம்ம பிரிப்பதற்காக உலக ஆசைகளை கொண்டு வந்து பலவிதம். இப்போ பரலோக ஆசையை கொடுத்து உங்களை கூப்பிடுறாரு ஒரு ஆளு, வேலை, வீடு, உங்களுக்கு இந்த உலகத்துல தேவையை சொல்லி ஒரு ஆள் கூப்பிடுகிறார். யாரும் நீங்க பின்பற்றுவீங்க? இவர் சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம், இவர் சொல்லுகிறார் உனக்கு வீடு கிடைக்கும், உனக்கு வேலை கிடைக்கும். ஆனஸ்டா சொல்லுங்க, யாரும் நீங்க பின்பற்றுவீங்க? சும்மா சொன்னா போதாது. That is going to be a challenge. Yes, அதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அந்தி கிறிஸ்து உங்களை பல விதங்கள்ல ஏமாத்துறதுக்கு, தேவனுடைய சித்தம் இல்லாத காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை இழுப்பதற்கு. அதனாலதான் இயேசு கொஞ்சம் சொன்னாரு, 2 எஜமான்களுக்கு நீங்க யாரு எஜமான்? அடிக்கடி நான் கேட்டுட்டே இருக்கிறேன், தெளிவா உங்க எழுதியத்துல வரணும். ஒன்னு யாரு? ஒன்னு கர்த்தர், 2 உலகம். நாட் பிசாசு. பிசாசு பிசாசுன்னு சொல்லி ஏமாந்து போவாருங்க. பிசாசு is under the control of the Lord Jesus Christ. அவருடைய அதிகாரம் இல்லாம அவன் எங்கேயும் பிரவேசிக்க முடியாது. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கலன்னா அவன் வருவான். அவனுக்கு he has open entry. அதனால பிசாசை கட்டி யாரும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. எதுவரைக்கும் இயேசு உங்களுக்குள்ள இருந்தாருன்னா, ஏன்னா அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. பிசாசு உங்க பக்கத்துல கூட வர முடியாது. சரி, அடுத்தபடியாக தேவன் நம்மை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் முன் குறித்திருக்கிறார். அவர் நமக்கு ஒப்பானார், நம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்க. சாயல் என்றா இமேஜ், நாட் த டிட்டோ or how we look. It is the image. ரோமர் 8:29 வாசிங்க. ரோமன்ஸ். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதன்மையாளராக இருக்கும் பொருட்டு
ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இங்க எல்லாரையும் அவர் முன்குறிக்கல. நீங்க முன்குறித்தாலும்னா he is partial அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு யார் யாரெல்லாம் ஹானஸ்டா அவரை பின்பற்றுவாங்கன்னு தெரியும். ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். he is omnipotent God, omniscient God, omnipresent God. அவர் சர்வ ஞானி, சர்வத்தை அறிந்தவர், சர்வத்தையும் அறிந்திருக்கிறதுனால நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பெயரான எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லல, அநேக சகோதரர்கள் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பெயரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, முன்னறிந்தார். he foreknew யாரு ரட்சிக்கப்பட போறா, யாரு ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்லி அவர் முன்னறிந்தார். அவர் அதனாலதான் சொன்னாரு, நான் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டேன், அவர்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான்னு சொன்னார், அவர்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான் என்று சொன்னார். அவருக்கு தெரியும் யூதாஸ் கதையத்து பிசாசனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு, ஆனாலும் சீஷரா வச்சிருந்தார். எதுக்குன்னா அவருடைய பிள்ளைகளை அவர் துரோகம் பண்றதுக்கு அழைக்கல. அவருக்கு துரோகம் பண்றதுக்கு யார் வேணும்? பிசாசனுடைய பிள்ளைகள். அவர் ஆக்கல. he knows the heart of everybody. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்தார். அதனால எல்லா கிறிஸ்டியனையும் பார்த்து இவங்கெல்லாம் கிறிஸ்துவ போல இல்லையே, அதனால நானும் இருக்க மாட்டேன்னு உங்களை ஏமாத்திக்கிட்டாருங்க. அவர் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை தமது சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொள்ளலையோ அவங்க நீங்க எவ்வளவுதான் பிரசங்கம் கொடுத்தாலும் they are not going to change. so அவங்கள பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. you look at Jesus and his word. என்ன சொல்லுகிறார் அதை வாசிங்க திரும்ப. ரோமர் 8:29 அதை அறிந்து வாசிங்க. நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராளனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். how many of you are getting like Jesus Christ? நீங்க சொல்ல முடியுமா, இயேசுவை போல நான் மாறிக்கொண்டிருக்கிறேன்? சிலர் ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. இல்ல நான் ஒரு பாவி. இயேசு கிறிஸ்து உங்களை கழுவுன பிறகு நீங்க பாவியா? நீங்க ரட்சிக்கப்பட்ட பாவி. பாவியா இருந்தீங்க உண்மை. சிலர் ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பரிசுத்தவான் ஆக்கின பிறகு பைபிள்ல உங்களை பாவினா கூப்பிட்டுருக்கு. நிருபங்களை எடுத்து வாசிங்க. ஒவ்வொரு நிருபத்திலையும் யாருக்கு எழுதப்பட்டது? அது பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டது. you are called the saints of God. பிசாசு கிட்ட போய் நீங்க பாவின்னு சொன்னீங்கன்னா பாப்பா நீதான் வேணும்னு கொண்டு போயிடுவான். பிசாசை பார்க்கும்போது you have to claim that you are the saint, that you have been washed by the blood of the lamb. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்லி, அதனாலதான் எவர்களை முன்னறிந்தாரோ. so are you sure you have been called and foreknew by God? சிலர் சொல்லுவாங்க பாவம் செய்யணும்னா என்ன ஆண்டவர் முன்னறியல, அதனால நான் வரமாட்டேன். சிலர் சொல்லுவாங்க ரட்சிப்பு கூப்பிட்டாச்சுன்னா இந்த வசனம் தெரிஞ்சு, சிலருக்கு பிசாசு ரொம்ப கன்னி, இந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் முன்னறிந்தவங்களை தான் கூப்பிட்டுருக்காரு, என்ன முன்னறியல அப்படின்னு சொல்லி. அது முன்னறியறதுக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கிறார்? வெல் பவர் உங்கள்கிட்ட தான் கொடுத்திருக்கிறார். so you cannot say God has not foreknew me. உங்ககிட்ட தான் அந்த வில் பவர் கொடுத்திருக்கிறார், அவர் வைக்கல. he has given you the power to choose life or death. அப்படிதானே சொல்லி இருக்கு. ஆண்டவர் என்னத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு முன்னால? லைஃப் அண்ட் டெத். உங்களுக்கு முன்னால ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். you have to choose உங்களுக்கு எது வேணும். அப்ப நீங்க முன்னறிந்தவர்களா காணப்படணும்னா you have to choose life. அப்ப லைஃபை சூஸ் பண்ண இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அந்த வசனம் அப்படியே வரணும். தன்னைத்தான் காத்துக் கொள்ளுகிறவன் தன்னைத்தான் இழக்கிறவன் ஜீவனை பெற்றுக்கொள்ளும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்காக we should be ready to lose. எல்லாம் எனக்கு வேணும்னு பிடிச்சிட்டு
இருந்தீங்கன்னா you will be a loser, you will lose the life. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு you have to have an open hand. பிடிச்சிட்டு இருக்க கூடாது, எனக்கு தான் ஒரு நேரத்தில் விடணும். ஆண்டவரே நீர் எங்க கொண்டு போகிறோம். எசேக்கியேல் சொல்லும் போது சொன்னாரு, முழங்கால் வர ஆவியானவர் வரும் பொழுது நீங்க நடப்பீங்க உங்க சித்தப்படி. முட்டங்கால் வர தண்ணி வந்துனாலும் நீங்க தான் நடப்பீங்க. தண்ணி இங்க வர வந்துட்டுன்னா you will float where God is taking. That's what you have to be filled with the Holy Spirit up to your brim, so that the Holy Spirit will be taking you. சிலருக்கு இவ்வளவு போதும், எனக்கு முட்டு வர போதும், நான் போட்டு எங்க போடுறேன் இந்த சீல போயாச்சுன்னா இதுக்கு மேல போக மாட்டாங்க சிலர். ஏன்னா அதுக்கு மேல போயாச்சுன்னா அது கொண்டு போயிடும். ஆனா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க தைரியமா போவாங்க. அதே போல ஆவியானவரால முழுமையா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர்ல நீர் கொஞ்சமா இருக்கும், நான் சொல்லும் போது வாரோம், சொல்லாத நேரத்துல போயிடும். நான் இந்த காரியத்தை செய்யும் போது நீர் அங்க திரும்பிக்கணும், கண்ணை மூடிக்கணும். அப்படி லைஃப், கிறிஸ்டியன் லைஃப் நடக்காது. either you are for Christ or you are for devil. என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நீங்க either you are a gatherer or you are a scatterer. நீங்க சேர்க்கிறவர்கள் அல்லது scattererனா அது இது பண்ணி போடுற. சோ ரெண்டு குரூப் தான். either you will be the child of God or you are not the child of God. அதனால தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 15:49 வாசிங்க. 1 Corinthians 15:49. வானத்துக்குரிய மேய்களும் 49. மேலும் மன்னாருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளும். மண்ணான பாட்டு படிச்சோங்க, மண்ணான பாத்திரம். என்ன மண்ணான பாத்திரம் தான் இருக்கிறீங்களா அல்லது ஆவியானவர் வந்துட்டாரா? எத்தனை பேர் இன்னும் மண்ணான பாத்திரமா இருக்கீங்க? இங்க என்ன சொல்லிருக்கு? மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வெண்ணவருடைய வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அப்போ we are being transformed. இயேசு கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஹம்பிள் ஆயிடாதுங்க. இயேசு கிறிஸ்துவை போலன்னா நமக்கு பெருமை இல்லை. he is making us. அதுக்காக வேண்டிதான் நம்மளை அழைத்திருக்கிறார். it is his purpose. அவர் சொல்லி இருக்க, நான் என்னத்துக்கு நாம் அந்த ஸ்தானத்தை எடுக்கக்கூடாது. I am not boasting myself, I am humbling myself, but Jesus is lifting you. அவர் நம்மளை உயர்த்துகிறார். நீங்க உயர்ந்த இடங்களை தேடி ஓட வேண்டாம் சொன்னாரு. அவர் உயர்த்துவார் when the time comes. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காலம் நிறைவேறின போது. There's time for everything. So you have to wait in the presence of God till he comes and lifts you up. நீங்களே உங்களை உயர்த்த ஆரம்பிச்சீங்கன்னா பிசாசு உடைச்சு போட்டுருவோம். நிறைய காரியங்கள் ஃபெயிலியரா போறது அதனாலதான். தன்னைத்தானே நம்ம லிஃப்ட் பண்ண முயற்சி கொண்டிருக்கிறோம். காலம் நிறைவேறும் பொழுது God is going to lift us up. அப்போ nobody will be able to touch us. பிலிப்பியர் 3:21 வாசிங்க. Philippians 3:21. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் மகிமையான சரீரமாய் மாற்றப் போகிறார். அவர் எல்லாவற்றையும் தமக்கு திருப்திப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்துவார். அவருடைய ஹோல் பர்பஸ், ஜீசஸ் வந்ததே நமக்கு ஒப்பாக மாறி நம்மை அவருக்கு ஒப்பாக மாற்றி கொண்டிருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லுகிறார், நம்முடைய அற்பமான சரீரம், இது அற்பமான சரீரம். ஏன்னா பலமில்லாத சரீரம், ஏமாற்றப்பட்ட சரீரம், வஞ்சிக்கப்பட்ட சரீரம், ஆதாமுடைய பாவத்தினால நாமும் விழுந்து போன சரீரத்தை அவர் மகிமையாக மாற்றி கொண்டிருக்கிறார். So there is a glorious day coming. அந்த hope இருந்தாதான் we will be able to seek those things. அல்லது உலகத்தை பார்த்து பார்த்து எல்லாம் கேட்டுக்கிட்டோம், ஆனாலும் வெளியே போன உடனே உலகம் தான் எனக்கு வேணும் அப்படி இருந்தா முடியாது. உலகம் பின்னால வரோம்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு?
தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியை தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம். So it follows. நீங்க when you decide to follow Jesus Christ, these things will follow you. அதனால இதை தேடி ஓடாதுங்க. அஞ்ஞானிகள் அதை தேடி ஓடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. We are going to see him as he is. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் we are the children of God. Are you the son of God? Are you the daughter of God? Yes, we are the children of God now. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். We are going to meet face to face Jesus Christ. As he is, that we are going to be with him என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போ எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல இருக்கும் பொழுது we have to make sure we are the children of God. We cannot be the children of God and the children of the evil. ரெண்டு நான் இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சிருப்பேன்னா நடக்காது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு கேரளா பார்டர், தமிழ்நாடு அடுத்தது கேரளா. கேரளால நோ ப்ரொஹிபிஷன், நல்லா குடிக்கலாம். அதாவது தெருவுக்கு தெரு கள்ளு ஷாப் இருக்கும். கல்லுன்னா தெரியும்ல, சாராயம் இல்லை, கள்ளு ஷாப். ஆனா தமிழ்நாட்டில் வந்தாச்சுன்னா ப்ரொஹிபிட்டட், போலீஸ் உடனே பிடிச்சிருவான். அப்போ சிலர் வீக்கெண்ட்ல அந்த பார்டர்ல போய் இருந்துக்கிட்டு அங்க குடிச்சுட்டு இங்க வந்தாச்சுன்னா போலீஸ் பிடிச்சிடுவான். அதனால அங்கேயே படுத்துக்கிட்டு கேரளாவில் போதை தெரிஞ்ச பிறகு தமிழ்நாட்டில் அவங்க வீட்டுக்கு வர்றது. அப்படி கிறிஸ்டியன் லைஃப் cannot be lived. Either you commit your life totally to Christ, believing that he is the living God. கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை விசுவாசிப்பவர்கள் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கணும். அவரு he is able to lead us. அதனாலதான் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. It is not revealed. But Jesus is telling, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் we are going to see Jesus with his glory. So that time we will be transformed like him. அவரை போலவே நாம் மாற்றப்படுகிறோம். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு glorious day. நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், நடந்துடும் இல்லையா? அதாவது when you make attempts, you have a hope. அவர் சொன்னாரு, எனக்கு ஒய்ஃபும் மகனும் வர போறாங்க. But he has waited for some time. You had a hope, வருவாங்கன்னு சொல்லி. அப்போ தேவன் சொல்லுகிறதுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை? உலகத்துல போன உடனே உலகத்தின் தொல்லைகள் just blank out everything what God has promised. அப்படிதானே? வசனம் கேட்கிறோம், சந்தோஷமா இருக்குது, பாட்டு படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சில வேளை பரலோகத்துக்கு போனாமலே இருக்குது. வெளியே போன உடனே எல்லாம் வேப்பர். உலக கவலை, துக்கம், தொல்லை, பாடுகள், வேதனைகள். அப்படி வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்துல உள்ளவங்க இருக்கிறது போல நம்ம வாழ்றதுக்காக அழைக்கல. ஹல்லேலூயா. அடுத்தது சரீரம் எடுத்து வந்ததில் நமக்கு ஒப்பானார், இமேஜ்ல ஒப்பானார், சரீரத்திலே ஒப்பானார் என்று வேதம் சொல்லுகிறார். வாசிங்க எபிரேயர் 2:14-15. எபிரேயர் 2:14-15. We have to understand that he became everything like us. நம்மை போல அவர் மாற்றி இந்த உலகத்துல வந்தார். எபிரேயர் 2:14-15. உடையவரானா அதிகாரியாகிய பிசாசானவனை பிசாசு had a control for some time. மரணத்துக்கு he was the controller of the death.
ஆனா அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சரீரத்துல வந்து பிசாசை தோற்கடித்தார் அவருடைய மரணத்தின் மூலமாக. So it is all practically, legally Jesus has fulfilled. பிசாசு கிட்ட இருந்து சும்மா வாங்க முடியாது. ஏன்னா பிசாசு கிட்ட ஆண்டவரா வல்லமையை கொடுத்தார். பிசாசுக்கு மைக்கேல், லூசிபர் ஒரு ஸ்தானம் கொடுத்திருந்தார் ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு. உலகத்தை ஆளுகிறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. அந்த அதிகாரம் யாருக்கு கொடுத்திருந்தாரு? ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரத்தை ஆதாம் பிசாசு கொடுத்துட்டார். So God cannot take it because he has power. உங்களுக்கு தெரியணும் எதுக்கு இயேசு கிறிஸ்து மனுஷரானார். அவர் கர்த்தராக இருந்து பிசாசிட்ட போய் கேட்டா பிசாசு சொல்லுவான், நீ நீதியின் தேவன், அநீதியை ஏன் செய்கிறீர்? எனக்கு நீர் தரலையே இந்த உலகத்தின் அதிகாரத்தை, எப்படி நீர் வாங்க முடியும்னு கொஸ்டின் பண்ணுவோம். தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அவர் ஒரு ஏரியாலையும் he cannot do any unrighteousness. இது தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய குணாதிசயங்கள்ல அன்பை பற்றி எல்லாரும் அறிந்திருக்கீங்க, ஆனா நீதியை பற்றி அறியல. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது அவர் எதை உணர்த்துவாரு? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உணர்த்துவார். அப்போ தேவன் அன்புள்ளவர் மட்டும் இல்ல, நீதியிலிருந்து அவர் ஒரு ஸ்பாட் கூட கீழே இறங்க முடியாது. பிசாசு அதை அறிந்திருந்தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்த உடனே பிசாசு நினைச்சா இவரை கொண்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு 15ஆம் வசனம் வாசிங்க. மரண பயத்தினாலே, உங்களுக்கு தெரியுமா, எலியா தீர்க்கதரிசி வல்லமையான தீர்க்கதரிசி ஆகாயத்திலிருந்து என்ன கொண்டு வந்தாரு? அக்கினியை இறக்கினாரு. பலிபீடத்தை அப்படியே எரிச்சு போட்டுட்டாரு. 3 வருஷம் மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. மழை பெய்யாம இருந்தது. ஆனா எசபேல் உன்னை கொண்டு போடுவான்னு சொன்ன உடனே என்ன செய்தாரு? மரணத்துக்கு பயமுள்ளவர்களா இருந்தாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினால அந்த மரண பயத்துல இருந்து விடுதலை பெற்றிருக்கோம். இன்னைக்கு மரித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம் என்ற நிச்சயத்துல மரண பயத்தினால நம்ம கட்டப்படல. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். So we have no fear of death. இங்க யாராவது மரண பயத்துல இருக்கீங்களா? இன்னைக்கு மறிச்சாலும் நம்ம தேவனுடைய சமூகத்துல இருப்போம். மரண பயம் இல்லை. மரண பயம் இருக்கா? இருக்காது. If we are Christians, மரண பயம் இருக்கா? சிரிக்கலாம் பார்த்தா சந்தேகமா இருந்தாங்க. திரும்ப வாசிங்க 2ஆவது அதிகாரம் 14-15. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா உங்களுக்குள்ள மரண பயம் இல்லை. அதனாலதான் மரண பயம் இல்லாம சாட்சிகள் எல்லாம் ஜெயில தைரியமா இயேசு கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க கழுத்தை வெட்டிடுவோம்னு சொல்லி சொல்றாங்க. கழுத்தை வெட்டுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? சரீரத்தை கொல்லுகிறவர்களை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு அனுப்புகிறவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். வசனத்துல எல்லாத்துக்கும் விட கொடுத்திருக்கிறார். வாசிங்க எபிரேயர் 2:14-15. சிஸ்டர் பவுலாண்டி வாசிங்க. நீங்க பைபிளை மூடி வச்சுட்டீங்க. சீக்கிரம் எபிரேயர் 2:14-15. நர்வஸ் ஆயிடாதீங்க, சும்மா ஜோக் தான். 299 299 புதிய ஏற்பாடு. அவங்க நல்லா வாசிப்பாங்க. இல்ல இல்ல எபிரேயர் 2:14-15. 14-15. 14.
விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப நம்ம விடுதலையை பெற்றுட்டோம். So we have no fear of death. அதனாலதான் only fear of God. கர்த்தருக்கு பயப்படுதல் மட்டும் இருந்துனா போதும், we will be all right with everything. அடுத்தபடியாக அவர் பிசாசையும் தோற்கடித்தார். இப்ப பார்த்தோம் பிசாசை தோற்கடித்தார். வாசிங்க யோவான் 12வது அதிகாரம் 30-31. யோவான் 12வது அதிகாரம் 30-31. இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்பொழுதே புறம்பாக தள்ளப்படுவான். So when you not believing in Jesus Christ, the devil will have control over you. But the moment the power of God, Jesus Christ come in, then he has no right. தள்ளப்படுவான். எப்படி? அடுத்த வசனம் வாசிங்க. 1 யோவான் 3:8. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 1 யோவான் 3:8. மேலும் நான் புதிய No 1 யோவான் 3:8. பாவம் செய்தவன் பிசாசினால் உண்டாயிருக்கான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்ப நீங்க யாராவது பிசாசை கண்டு பயப்படணுமா? தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா பயப்பட வேண்டாம். பிசாசு உங்க பக்கத்திலே வர முடியாது. Unless God permits for any reason. யோபுவை சோதிக்கும்படி ஆண்டவர் அனுமதிச்சதுனால பிசாசு வந்தான். அதனால எல்லாருமே யோபு ஆயிராங்க. யோபு அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை மறுதலிக்கல. அந்த சூழ்நிலையில மனைவி சொன்னா தேவனை சபித்து நீ மரித்து போன்னு சொல்லி. ஆனா சொன்னா என்னை நன்மைகளை செய்த ஆண்டவர் தீமைகளை வரும் பொழுது நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். அப்போ அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கடைசியா அவர் மரணத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே நாம் பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் ஞானஸ்நானம் எடுக்குது. ஞானஸ்நானத்துல என்ன செய்கிறோம்? நம்முடைய பழைய சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பாய். வாசிங்க எபிரேயர் 10வது அதிகாரம் 10 முதல் 14. 10-14. Hebrews 10:10-14. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார். 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றையும் எந்த ஆசாரியனும் நாளோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினார். ஒரே பலியினாலே பூரணப்படுத்திட்டார். with one death. முன்னால என்ன ஆடுகளையும் மாடுகளையும் பலி டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. Still it could not save them. But he made it possible with one death, that he made it fulfillment of the purpose of God. இன்னொன்று வாசிங்க. ஞானஸ்நானம் பெற்றதில் நமக்கு ஒப்பானார். ஞானஸ்நானம் பெற்றதில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அவருக்குள்ள பாவம் இல்லை. ஆனா நமக்காக அவர் பாவம் ஆனார். அப்போ யோவான் சொல்லுகிறார், இயேசுவே நான் உம்மிட்டிருந்து ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் என்னட்டையா வாருகிறீர். அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 3வது அதிகாரம் 13 17 வரை வாசிங்க. மத்தேயு 3:13-17. அப்பொழுது யோவான் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு இயேசு கலிலேயாவுக்கு யோர்தானுக்கு அருகே அவர்களுக்கு வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்கிறேன், நீ என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது இடம்பொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இப்படி எல்லா நீதியை
நீதியையும் நிறைவேற்றுவது எனக்குன்னு சொன்னாரா? அப்ப இந்த நமக்கு யார் வந்தா? சபை. எனக்குன்னு சொல்லல, இந்த நீதியை நான் நிறைவேற்றிட்டு போறது நல்லதுன்னு சொல்லிட்டு நமக்கு அவர் உண்டாக்குகிற சபைக்கு இது நீதியா இருக்கிறதுன்னு சொன்னார். பாவமாக்கப்பட்டதில் நமக்கு ஒப்பானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. அவர் பாவமாக்கப்பட்டார் நமக்காக. இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரா, எவ்வளவு பெரிய ஒரு பாட்டு பாருங்க. ஒரு பாவம் கூட செய்யாதவரே முழுசா பாவம் உள்ளவராய் தேவன் அவரை ஆக்கினார், நம்ம அவரை போல மாற்றுவதற்காக. வாசிங்க 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருப்போம். அங்கே என்ன சொன்னாரு? இந்த நீதியை நிறைவேற்றும்படி நம்ம எல்லாருக்காகவும் நான் இந்த ஞானஸ்நானத்துல போறேன் அப்படின்னு சொன்னார். இங்க என்ன சொல்லுகிறார்? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அறிய அவரை பாவமாக்கினார். நான் நிறைய வசனங்கள் விட்டுறேன், பிறகு போய் வாசிங்க. ஏசாயா 53:12, எபிரேயர் 9:28, 1 பேதுரு 2:24. பிறகு வாசிங்க. நமது பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார். ரோமர் 8:3 வாசிங்க. ரோமர் 8:3. இது 2 வசனம் பார்த்துட்டு நம்ம கம்யூனியன். அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்து நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்பட்டவராக தான் வந்தார். அவர் தேவனா இருந்த பிறகும் நம்மளை போல பாவ பிரமாணத்துக்கு நியாய பிரமாணத்துக்கு கீழானவராய் வந்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? மாம்சத்திலே பலவீனமா இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாத்தையும் செய்தார். இப்போ வந்து நியாயப்பிரமாணம் எங்க எழுதப்பட்டிருக்குது? நமக்கு இருதயத்துல, கல்லுல இல்ல, நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கான்சியஸ் உடனே நமக்கு சொல்லும் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு. முன்னால போலீஸ்காரன் நின்னானா காரை நிறுத்துவான். மெட்ராஸ்ல போலீஸ் இல்லைன்னா டிராபிக்ல ஓடிடுவான். ஆனா இப்ப என்ன வந்தது? ஆட்டோமேட்டிக் லைட் வந்தது. போலீஸ்காரனும் வேண்டாம், ஒருத்தரும் வேண்டாம். அதே போல ஆண்டவர் அதை ஆக்கிட்டார். இங்க என்ன செய்யும்? ரெட் லைட் அடிக்கும். தேவனுக்கு விரோதமா போனீங்கன்னா இருதயத்துல என்ன செய்யும்? ரெட் லைட் அடிக்கும். ரெட் லைட் அடிச்சுன்னா என்ன செய்யணும்? தாண்டி போனீங்கன்னா என்ன ஆகும்? அதனால கவனமா இருக்கு. எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அதனால யாரும் குறை சொல்றதுக்கு அவசியம் இல்லை. ஓ, இந்த பாடு எனக்கு மட்டும் வந்திருக்கு, இந்த பாடு ஒருத்தர். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்ம போல சோதிக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 வாசித்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. அவர் சோதிக்கப்பட்டார்னா அவருக்கு தெரியும் நம்முடைய பாடுகள். 4:15 எபிரேயர். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் 15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் நம்மை போல், அங்க எல்லாரையும் நம்மை சேர்த்துட்டாரு. அதனால யாரும் சொல்ல முடியாது எனக்கு விசேஷமான சோதனை, உங்களுக்கு தெரியாது பிரதர், எனக்கு வந்தது ரொம்ப விசேஷமான சோதனை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன், யாருக்கும் எக்ஸ்கியூஸ் கிடையாது. சோ சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆனாலும் பாவம் செய்யாத ஆசாரியர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எல்லாரும் எழுப்பிப்போம். இந்த நேரத்துல தேவனுடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் பங்கு பெறுவதற்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, thank you Lord, thank you Jesus. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முந்தின அந்த நாள் ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக அடிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறும் போதெல்லாம் இதை சாப்பிடும் பொழுதும் இந்த
பலரசத்தை குடிக்கும் பொழுதும் என்னுடைய மரணத்தை நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்புறம் அவர் அவருடைய அந்த கப்பை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னுடைய இரத்தத்தின் உடன்படிக்கை. இதை நீங்கள் எப்பொழுதெல்லாம் சபையாக கூடுகிறீர்களோ என்னுடைய மரணத்தை தெரிவிக்கும் பொருட்டு இதிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இதிலே பங்கு பெறுவதற்காக அழைக்கிறோம். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தால் இந்த நேரத்திலே வந்து இதிலே பங்கு பெறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்